ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 5 kg பிரியாணி செய்ய போகிறோம். இன்னைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ ஆனியன், 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ இஞ்சி பூண்டு, இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, ஒரு 50 கிராம் பாக்கெட் பிரியாணி மசாலா, 200 ml கீ, 150 கிராம் உப்பு, 2 லெமன், பெரிய லெமன் எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 3, 100 பச்சை மிளகா, ஒரு 15 பட்டை, 15 ஏலக்காய், கிராம்பு ஒரு 6, பிரிஞ்சி இலை ஒரு 15 எடுத்துக்கோங்க, ஆச்சி சில்லி பவுடர் அது 50 கிராம் பாக்கெட் ஒன்று, கர்டு 1/2 லிட்ரு, எண்ணெய் 1 லிட்ரு, மல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு. இவ்வளோதான் நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க பிரியாணி செய்யலாம். ஆயில் 1 லிட்ரு, தீபுதயா நெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். ஃபைனல் டேஸ்ட் கொடுத்து நெய் வேணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2 கிராம் எடுத்து வச்சுக்கலாம். ஏமாச்சி அம்மா போக ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மாமா சிக்கன் அலசியாக்கா? சிக்கன் அலசிக்கா. வீடியோ கட் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். புதினா ஒரு கட்டு, மல்லி ஒரு கட்டு எடுத்துக்கோங்க, கம்மியா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தண்ணி போடையா கையில் ஒரு தண்ணி வச்சு மிளகா போட்டுக்கலாம். அப்படியே போடலாம். தக்காளி ஒரு 1 கிலோ, நாற்பது கிராம் சில்லி பவுடர், ஒரு கிலோவுக்கு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா. உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கணும். எத்தனை கிலோ செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. உப்பு போட்டு உப்பு 150 கிராம், தேவைப்பட்ட அவர் கூட்டிக்கலாம்.
செம்மையா இருக்கு. வீட்டுக்குள்ளே செய்யறோமா? சிக்கன் ரெடியாக்கா? சிக்கன் ரெடியா? அவ்வளவுதான். இந்த கிண்டிக்கோங்க. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இங்க வர இது வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பக்கம் இருக்கா? புகை அதிகமா வருது. பிரியாணி பர்ஃபெக்டா இருக்கும். கறி எடுத்துனாக்கா எல்லாத்தையுமே அரைச்சு போட்டு நம்ம சும்மா சும்மா கிண்டாது அப்படியே ஒரு கிண்டு அப்படியே அப்போ அப்படியே அப்ப நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். சுத்தி தலையில எத்தனை அது மீதி எத்தனை வந்துயா? சும்மா சும்மா தண்ணினா கறி உடஞ்சி லைட்டா தண்ணி வச்சு பூரி வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா குக் ஆயிடும். கிளீனா அரைச்சிட்டு இருக்கா எடுத்துக்கா. நமச்சு நம்ம பக்கம் மூட்டமா இருக்குடா. ஓகே, எங்க பாட்டிக்கிட்டோட கிச்சன் போட்டு அவ்வளவுதானே. ஓகே, வீடு அந்த பக்கம் இருக்கு. இது எங்க பாட்டிக்கிட்டோட கிச்சன். காட்டு மச்சான் அவ்வளவு அறுப்பு கட்டுறேன். சிக்கன் போட்டு அந்த சிக்கன் வேகிறது லைட்டா நீங்க தண்ணி வச்சு சிக்கன் நல்லா பாய் லைட்டா தண்ணி வச்சு மூடி வைக்கணும். சிக்கன் நல்லா வை. சரி மாமா, அப்படியே அரிசி கொட்டி கலந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணிக்கோ. எதுவா ரைட்டா அதிகம் ரொம்பலாம் முடியல. லைட்டா போட்டு சும்மா சும்மா போட்டு போட்டுக்கலாம். இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப பாக்கலாம் போட்டுக்கலாம். அப்படியே மூடி வைக்கலாம். அதை வச்சுட்டு வரமா எத்தனை கூட எடுக்கூடா. அரிசி கலந்துட்டீங்களா? நானே பாத்துக்கு வரலாம். அந்த அரிசி அப்படியே கொட்டியால போதும் மாமா. அப்படியே அடி பிடிச்சா மட்டும் கிண்ணா போதும். கறி உடஞ்சிடும். அரிசி அப்படியே கொட்டி சீக்கிரம் கலஞ்சி கொடுக்கா. ஊற வைக்கா. எப்ப ஊற வைக்கணும்? முக்கால் பதத்துக்கு வெந்துடும். அரை பதத்துக்கு மேல இதுலயே வெந்துடும். ஸோ அப்பெல்லாம் வந்து நல்லா கறி நல்லா வெந்து சாப்பிட்டா உங்க இதுடா கறி வரலாம். ஓகே, நல்லா விரியுது.
வெறும் வெடிக்குது பாரு வாய். அச்சு போட்டுக்கலாம். நான் காலுக்கு தண்ணி எடு. வீட்டுக்காரன் சொல்றதுக்கு எவ்வளோ போட்டிருக்கா போட்டிருக்கா நல்லா போதிரி போதிரி கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும். கொதிக்கும் போது கலர் சும்மா காரி விடு. சும்மா காரி விடு. போட்டாச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கலர் வரும். ஃபுல்லாக போட்டேன். இப்போ போனா இருக்கா கேசரி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போதும். கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் எப்படி மைல்டா இருக்கணுமா? தயிர் இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஊற்றியாச்சு. இல்லை ஏதோ போட்டியா நெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி ஊற்ற ஒன்றும் பிரச்சனை ஊற்று. ஊற்றிடு. ஓகேக்கா தயிர் போட்டுங்க. தயிர்லாம் மூட்டு தயிர்லாம் மூடு எதுவுமே எல்லாமே கொத்தமல்லி தேவையில்லை நினைக்கிறேன். எதுவும் போகுது லாஸ்டா பாத்துக்கலாம். வர வர இப்பயே அதுக்கு போடுற சம்மந்தம் இல்லாம அப்படியே மூடி வச்சிருங்க. அது சிம்ல வை. அது சிம்ல வச்சு ஆஃப் பண்ணாத. அது சூட்லயே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தண்ணி அளவுக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சு மக்கள் அவுட் புட் பாருங்க. தம் போட்டு வேண்டிய வெயிட் வைக்கணும். தம் போடும்போது நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஆள் இல்லை, மச்சான் வெளியே போயிட்டான். ஸோ பிரியாணி தம் போட்டு இப்போ இறக்கிட்டோம். அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. அக்கா அதை திறங்கக்கா. இங்க பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கறிலாம் எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. பிரியாணி அல்டிமேட்டா இருக்கும். உண்மையிலே டெலிஷியஸா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.